இயேசுவே ஆறுதல் ஊழியம் வழங்கும் இன்றைய தேவனுடைய வார்த்தை. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தை யாத்ராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் 430 வருஷம் எகிப்திலே இருந்தார்கள். யோசேப்பின் மரணத்திற்கு பின்பு யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்திலே தோன்றினான். இஸ்ரவேல் ஜனங்கள் பெருத்திருக்கிறதை கண்டு, அவர்கள் பலமுள்ளவர்களாய் இருப்பதை கண்டு, ஒருவேளை யுத்தம் உண்டானால் தங்கள் பகைஞர்களோடு சேர்ந்து கொண்டு யுத்தம் செய்வார்கள் என்று சொல்லி அவர்கள் பெருகுகிறதை தடுத்தான். அவர்களை ஒடுக்கினான். அவர்களுடைய ஜீவனை கசப்பாக்கினான். அவர்கள் ஒடுக்கப்பட அவர்கள் பெருகி கொண்டே இருந்தார்கள். தேவ பிள்ளைகளுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, உபத்திரவம் ஒடுக்க பாடுகள் ஒரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏற்பட அவர்கள் தோய்ந்து போக மாட்டார்கள். அவர்கள் பாடுகள் இருந்த பொழுது இருந்த குரோத்தை விட இன்னும் அதிகமான ஒரு பெருக்கத்திற்குள்ளாக அவர்கள் வந்து விடுவார்கள். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க பாடுகளை பார்க்குறீங்களா? சத்துருவினால பாடுகள், பொல்லாத மனிதர்களினால பாடுகள், உங்களை குறித்து எதிரான நபர்களுக்குள் உண்டான பயத்தின் நிமித்தம் உங்களை அவர்கள் ஒடுக்கி கொண்டிருக்கிறார்களா? கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் பெருகுகிற காலம் வந்துவிட்டது. தேவன் உங்களை பெருக செய்கிற ஒரு காலம் வந்துவிட்டது. சத்துரு அழிக்க எழும்பி வரும் பொழுது நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். சத்துரு என்னை அழிக்க துவங்குகிறான், கர்த்தரோ என்னை பெருக செய்ய போகிறார். யோபுவினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், சத்துரு அவன் குடும்பத்தை தாக்கி சிதைத்து இழப்புகளையும் வியாதிகளையும் மரணத்தையும் உண்டாக்கின பின்பு யோபு இழந்து போன அத்தனையையும் ஆண்டவர் 2 மடங்காக தந்தார். அதுதான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. நீங்க ஒடுக்கப்படும் போது தெரிந்து கொள்ளுங்க. நீங்க நசுக்கப்படும் பொழுது தெரிந்து கொள்ளுங்க. இழப்புகளை சந்திக்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நான் பெருக போகிறேன். கர்த்தர் என்னை பெருக பண்ண போகிறார். சத்துரு என் வாழ்க்கையில் என்னிடத்திலிருந்து பறித்து கொள்ளுகிற அத்தனையையும் திரும்பவும் ஆண்டவர் ஒன்றும் குறைந்து போகாமல் அதை பெருக செய்து எனக்கு தரப்போகிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நன்மையாக நடக்கும். டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. பலன் கொள்ளுங்க, எழும்புங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சமூகத்துல போய் காத்துருங்கள். உங்க வழிகளை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணிக்கிட்டே இருப்பார். பிசாசானவன் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பான். கர்த்தர் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணி கொண்டே இருப்பார். சத்துருக்கு வெட்கத்தை உடுத்தி உங்கள் மீதிலோ கர்த்தர் தம்முடைய கிரீடத்தை பூக்க பண்ணுவார். அன்பின் நல்ல ஆண்டவரே, இஸ்ரவேல் புத்திரர் ஒடுக்கப்பட அவர்கள் எப்படி பெருகினார்களோ அப்படி நாங்கள் இன்று முதல் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டு கிடக்கிறோமோ, எவ்வளவாய் துன்பத்தின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறோமோ அத்தனை அதிகமாக நன்மையான காரியங்கள் எங்கள் வாழ்வில் நடப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.